ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சிறிய கடைகளுக்கும் தொழில் உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் இட்லி கடை, தேநீர் கடை உள்ளிட்ட 48 வகையான உற்பத்தி தொழில்கள் செய்வதற்கும், தையல் தொழில், சலவை கடைகள் போன்ற 119 வகையான சேவை தொழில் செய்வதற்கும் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கிராமப்புற பொருளாதாரத்தையும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்து விடுவதற்கான வாய்ப்புள்ளது. கிராம கடைகளுக்கு 250 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை உரிமம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிமம் வைத்திருப்பவர்களை தேடி தேடி தொழில் வரி வசூலிக்கும் நடவடிக்கைகளில் உள்ளாட்சிகள் ஈடுபடும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிதியையும் அதிகாரத்தையும் வழங்காமல் தன்னிடம் வைத்துக் கொள்ளும் திமுக அரசு உள்ளாட்சிகளின் வருவாயை பெறுவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பது குரூரமான நகைச்சுவை என்றும், கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சிறிய கடைகளுக்கும் உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறினார்.